இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையை கண்டார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப விழாவிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். திருக்குடும்பத்தில் இறைவனின் இருப்பும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஆவலும் இருந்ததால் அவர்கள் திருக்குடும்ப உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். நமது அன்றாட வாழ்வில் நாம் இறைவனின் பிரசன்னத்தில், இறைவனின் இருப்பில் இருக்கவும், இறைவனின் விருப்பத்தை நமது அன்றாட வாழ்வில் ஏற்று செயல்படவும் தேவையான அளவை இந்த பலியில் அன்றாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு, இயேசுவின் தாயான அன்னை மரியா, இவர்கள் இருவரும் இணைந்து இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தங்கள் வாழ்வில் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல நாமும் நமது வாழ்வில் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதை எனது எண்ணம், எனது குறிக்கோள் என்பதை நாம் மனதில் கொண்டு அதற்கேற்ற முறையில் வாழ தேவையான அருளையும் ஆசிரியரை பலியும் கொண்டாடுவோம். தூய மறைநிகழ்வு தகுந்த முறையில் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் இறைவனிடமும் மன்றாடுமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தில் சிறந்த எடுத்துக்காட்டை திருமணமானவை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி மதியத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்கிறார்கள். உம்மோடு தூயாமையான ஒன்றில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை திருப்பணிகளுக்கு புனித சூசியப் புரட்டியும் இயேசுதாஸ் அவர்களின் குடும்பத்தில் மறித்த இயேசுதாஸ் அவர்களின் ஆண்களை பாற்றிக்காக மற்றும் அறிந்த கபரியில் சௌரியமான மதிய செல்வி பிரான்சிஸ் தேவஸ்நேகம் பெரிய நாயகம் அன்னமரி எவருடைய பாற்றிக்காகவும் ஞாபகம் பாற்றிக்காகவும் திருப்பணிகள் தோற்று கொடுக்கிறது.
4 இறைவார்த்தைகள் 3, 2, 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேம்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் திருப்பிக் கொள்கின்றனர். அன்னையரை மேம்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேம்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமையில் மிடுக்கியில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனிலே நீர் நற்பேரும் நலமும் பெறுவே. பல்லவி. உம் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசை பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு உகந்த குடும்ப காணிக்கை. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு நாணத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களை உங்கள்
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உன்னிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதில் அளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததை, கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் குறிப்பிடுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். கத்ரீனா என்கின்ற ஒரு புனிதர் இருக்கிறார். அலெக்சாந்திரியா நகர் கத்ரீனா. அவர் இந்த வேத கலாபனை நேரத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர். அவர் அந்த நேரத்தில் இந்த அரசனை வழிபட வேண்டும், இல்லையென்றால் சாக வேண்டும் என்ற எந்த தெரிவுடன் அவருக்கு இருந்தது. கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்று கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு அலெக்சாந்திரியா நகரில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு அந்த நாட்டு அரசன் அலெக்சாந்திரியா நாட்டு அரசன் மேக்சிமஸ் என்கின்றவர் ஒரு சட்டத்தை போடுவார். நான் தான் அரசர், என்னை இங்கே கடவுளா வணங்கணும், அப்படி இல்லை என்றால் என் கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்டு சாகணும் அப்படின்ற ஒரு கட்டளை விடுக்கின்றார். அவ்வாறு நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்பொழுது இந்த கத்ரீனா அவன் அரசன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன். திருமுழுக்கு என்னுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை கொடுக்கின்றது. நான் கிறிஸ்துவர், எனக்கு இறைவனுக்கு இல்லை என்கின்ற ஒரு அழியாத முத்திரை எனது மனதிற்குள், என் ஆன்மாவுக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அழியாத முத்திரை நமக்கு அது நீங்க நாசம் வாங்கிவிட என்ன இறைவனுக்கு இல்லைதான். நீங்க வேற சமயத்துக்கு மாறினாலும் சரி, நீங்க சாமியை போனாலும் சரி, நீங்க யார்தான்? கிறிஸ்தவர் தான். கோயிலுக்கு போனா நீங்க யார்தான்? கிறிஸ்தவர் தான். வேற சமயத்துடைய கல்யாணம் நீங்களோட நீங்க யார்தான்? கிறிஸ்தவர் தான். நரகத்தையே போனாலும் நீங்க யார்தான்? கிறிஸ்தவர் தான். அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி, நான் உங்களுக்கு தனியாக ஒரு சேலஞ்ச் இருக்கேன். என்ன சேலஞ்ச்? என்னுடைய அரசவையில் 50 பேர் இருப்பாங்க. அது பிலாசபி படித்தவங்க, மெய்யியல் படித்தவர்கள், தத்துவம் படித்த 50 அறிவாளிகள் இருப்பார்கள். நீ மட்டும் அவங்ககிட்ட உட்காந்து அவங்க வாதாட வேண்டும். அவங்க அரசன் தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசன் தான் வழி பண்ணணும். அதை பல கோணங்களில் பேசுவார். அப்ப என்ன பண்ணணும்? இயேசு தான் உண்மை, இயேசு இருக்கின்றார் அப்படின்னு நீங்க வாழ வேண்டும். நீங்க ஜெயிச்சுட்டாக்க என்ன பண்ணலாம்? இவன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி,
கத்திரினா அலெக்சாண்டர் கத்திரினா என்ன பண்ணாங்க, சரி போட்டி ஒதுங்காங்க, இது வாழ்வா சாமான்ல ஒரு பிரச்சனை. அப்படின்னா பண்ணாங்க, பேசுறாங்க, நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏசா இறந்து உயிர் தெரிந்தாரு, ஏசா இறந்தார்ல, எல்லாம் பாராட்ட சொல்றாங்க, நீ எதுக்கு உயிர் தெரிந்தான்னு சொல்றாங்க, எல்லாம் உயிர் தெரிவாங்களா அப்படி சொல்றாங்க. அதை இயேசு இறந்து உயிர் தெரிந்தார் என்பது அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்னது அப்படின்னு விளக்கமா சொல்றாங்க. இறந்தவர்கள் உயிர் பெற்ற முடியுமா? முடியும். நாம பிறக்கின்ற பொழுது பாவத்தோடு பிறந்தேன், இப்போ நான் திருமணத்துக்கு பெற்றனா இருக்கிறேன், புதிய ஒரு படைப்பாக புதிய குழந்தையாக பிறந்திருக்கின்றேன், என் மனசில் பாவம் இல்லை, ஆனால் புது பிறப்படைந்திருக்கின்றேன், மனமாற்றம் பெற்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. போக போக இந்த பாதி கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, கத்திரினா பண்ண இவங்க பேசுறது கரெக்டு தான், இயேசுவை பற்றி இவர்கள் சொல்வது மிக மிக சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாங்க. மீதி பார்க்க என்ன புதுசாக பண்ணுறது, இவங்க மட்டும் போயிட்டு நமக்கு அரசன் சொன்ன வேலையை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மட்டும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போராடுறாங்க. எப்படியாவது அரசன் தான் கடவுள், தோற்றம் அரசர், இவர் கண்ணு தெரியுதா தெரியல, இவர்தான் கண்ணு தெரியுதான் கடவுள், கண்ணு தெரியாதான் கடவுள் கிடையாது, கண்ணு தெரியாது நம்ப கூடாது அப்படின்னா சொல்றாங்க. இப்போ கத்திரிக்கா என்ன பண்றாங்க, மீண்டும் அவங்க வந்து தங்க பேச்சாற்றலா அவங்க கடவுள் இருக்கின்றார், இயேசுதான் இறைவன், இயேசுதான் மீட்பர், இயேசு இறந்தார் உயிர் தெரிந்தார் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார், இயேசு நம்மளோட தான் வேற திருமுழுக்கு உண்மையானது என்று அவங்க வாதிடுறாங்க. அட்லாஸ்ட் இறுதியில் இந்த மீதியை பாதி பேர் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவ சொல்லிட்டு அவங்க முடிவு செய்து கட்டினா என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஞானஸ்நானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே கட்டினா என்ன பண்றாங்க, ஃபாதருக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அந்த அலெக்சாண்டர் தலைவர் மேக்சிமஸ் அப்படி என்ன பண்றாரு, அந்த 50 பேரையும் கொண்டதோடு மட்டும் இல்லாம இந்த கத்திரினாவை என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். அன்புக்குரியவர்களே, இது கதை கிடையாது, உண்மை. இயேசுக்காக நாம் வாழ வேண்டும், இயேசு இருக்கிறார் என்பதை அடுத்தவருக்கு நாம் அறிவிக்க வேண்டும், இயேசு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கு நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இழந்து போகின்ற ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். கடவுளை என்னத்துக்கு நம்பணும், கடவுளை எங்க இருக்காரு, இவர் கடவுள் தான் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் என்ன தள்ளப்படுறாங்க. அது உலகத்தில் நாம் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அவங்க சொல்றதா எப்படிதான் தோணுது, உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்படிதானே, கடவுளே கடவுள் கொஞ்சம் செக் பண்ண பார்த்தா உன் கண்ணு இல்லையா, உனக்கு காது இல்லையா, மூக்கு இல்லையா, உயிர் உசுறு இல்லையா, சொல்றமா இல்லையா, நான் படுற கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியலையா, எனக்கு ஏன் உங்களை சிறுதான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டங்களுக்கு மத்தியில், நம்பிக்கையற்ற சூழல்களுக்கு மத்தியில் நாம் நம்பிக்கையை விதைப்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தரப்பட்டிருக்கின்ற அடிப்படை கடமை. இது வந்து சாமியார் சிஸ்டங்க மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்கணும், சாட்சிய வாழ்க்கை தான் வாழன இல்லை. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே இந்த கடமை இருக்கின்றது. தூய பவுலடிகளார் வாழ்க்கையில் சொல்ல வேண்டும் என்றால், நற்செய்தி அறிவிக்காமல் எனக்கு ஐயோ கேடு, அது எனக்கு தரப்பட்ட பொறுப்பு கிடையாது, கடமை கிடையாது, உங்கள் மேல் வைக்கப்பட்ட சுமை. பொறுப்புன்றது வேற, கடமைன்றது வேற, சுமைன்றது வேற. ஒரு தாய் கருவுகின்ற பொழுது குழந்தை அவர் சுமந்தாக வேண்டும், சாய்ஸ் தான் கிடையாது. ஒருவேளை அவங்க சுமக்கவில்லை என்றால் அது விருப்பம் இல்லைன்னா குழந்தை இறந்து போக நேரிடும். அதுபோல திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே இயேசு ஒவ்வொருவர் மீதும்
இயேசுவை அறிவிக்க வேண்டிய, நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய, நற்செய்தியை வாழ வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு சுமையாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய 3 வாசகங்களும் குறிப்பாக இந்த முதல் வாசகம், இதோ என் ஊழியர் என்கின்ற அந்த இயேசுவை பற்றிய முன்னறிவிப்பு இறைவாக்காக உரைக்கப்படுகிறது. அவர் என்ன செய்வார்? அவர் மக்களிடங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடைய மாட்டார், மனம் தளர மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய 2ஆம் வாசகமானது கொர்நேலியு என்கின்ற ரோமை நாட்டைச் சேர்ந்த பிற இனத்தை சார்ந்த ஒரு நபர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுகிறது. அவரும் என்ன பண்ணாரு? அவர் யூதர் கிடையாது. பேதுரு யூதர். யூதர்கள் கிறிஸ்துவராக மாறினாங்க. ஏன்னா இயேசு யூதர், அவங்க கிறிஸ்துவராக மாறினாங்க. இது ஈஸி, டைரக்ட், யாவே கடவுளை எப்படியாக வைக்கிறாங்க. ஆனால் ரோமை நாட்டை சார்ந்தவர், ரோமை இனத்தை சார்ந்தவர் கொர்நேலியுஸ். அவருக்கு இயேசு பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றார். அப்ப கொர்நேலியுக்கு டவுட் வருது. என்ன சந்தேகம்? நாம திருமணம் பெறலாமா? எங்கெல்லாம் இந்த உரிமை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நமது என்ன சொல்றாரு பேதுரு? அவர் சொல்றாரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவர் கஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவோரே அவருக்கு ஏற்புடையவர். கொர்நேலியுஸ் பிற இனத்தவரை சார்ந்தவர் என்பது அங்கிருந்த யூத மக்களின் கருத்து, யூத கிறிஸ்தவர்களின் கருத்து, கடவுளை கருத்து கிடையாது. என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுள் கஞ்சி, கடவுளை ஏற்று கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கடவுளின் பிள்ளைதான், கடவுளுக்கு நீங்கள் ஏற்றவர்தான் என்றால் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது. இதுதான் மனமாற்றம் அல்லது மதமாற்றம். ஒரு கிறிஸ்தவத்தை தழுவது என்பது அவருடைய விருப்பம். இன்றைக்கு கிறிஸ்தவம் மட்டும்தான் வழியை கிறிஸ்தவம் வாங்கினாங்க கிடையாது. எத்தனையோ சமயத்தில் நம்மள யாரு நம்ம சர்டிபிகேட் என்ன கிறிஸ்தவர் எப்படி இருந்துச்சு? நம்மளாம் குடலேஸ்வரர் என்ன பேர் இருந்து என்ன கிறிஸ்தவர்? மதம் மாறிய ஆதி திராவிட கிறிஸ்தவர். இப்ப நினைச்சுப்பாங்க, நீங்களாம் என்ன பண்ணீங்க? நீங்கள உங்க பெற்றோர்கள், உங்க முன்னோர்கள் இந்த வேலை செஞ்சிருக்காங்க. ஏனென்றால் எங்க ஒரு இடத்தில் இயேசுவால் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவின் போதனைகள் திருச்சபையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். நிறைய காரணங்கள். எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான மனம் மாறுவதற்கு காரணம் கிறிஸ்துவ மதிப்பீடுகள். என்ன சொல்றது? கல்வி அறிவை கொண்டு வந்தது, சமத்துவத்தை போதித்தது, மனிதத்தை போதித்தது. இதெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு புதிய ஒரு சிந்தனையாக இருந்தது. நம்மளாம் படிக்கூடாது என்ன சொல்லிருந்தாங்க, நீங்களாம் படிக்கலாம்னு சொல்றாங்க. அது யார் சொல்றது? நான் சொல்ல, திருச்சபை சொல்றது, கடவுள் சொல்றது. படி, மனிதனாக நீங்களும் மனுஷனாக. நிறைய சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யாரு? கிறிஸ்துவ மதிப்பீடுகளை கொண்டு வந்தவர்கள். அவங்க வெளிநாட்டு வந்தாங்க. அப்ப இவங்க சொல்லுகின்ற நெறிமுறைகள், மதிப்பீடுகள் அவர்களுக்கு ஏற்றதாக இருந்தது, தேவையானதாக இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? இதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை மாறலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது அவர் தன்னையே யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இயேசு இறைமகன், இரண்டாவது தந்தை அங்கிருந்து பேசுறார். இவரை நண்பார்ந்து அமைந்த இவரிடம் நான் குறிப்படைகின்றேன் என்ற குரல் வானத்திலிருந்து கேட்கின்றது. தூய ஆவியார் புறாவடியில் வந்து இறங்குகின்றார். அப்ப அவர் என்ன வெளிப்படுத்துறார்? நான் வெறும் மனிதன் மட்டுமல்ல, இறைமகன் என்பதை இயேசு
அடையாளப்படுத்தினார். திருமுழுக்கு நிகழ்வு இன்னொரு திருவெளிப்பாடு, திருக்காட்சி, இன்னும் திருக்காட்சி சொல்லலாம். இன்னொரு வெளிப்பாடு. திருக்காட்சி வேலை பிற இனத்தவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசுவை வழிபடுகின்றார்கள். இங்கு இயேசு யார் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றார். அங்க பார்த்தீங்கன்னா 3 பேருமே இருக்காங்க, தந்தை, மகன், தூய ஆவியார். 3 பேருமே அங்க பிரசன்னமாக இருக்கின்றார்கள். சரி, இயேசுக்கு எதுக்கு திருமுழுக்கு கிடைக்கும்? திருமுழுக்கின் பொழுது நமது பிறப்பு நிலை பாவம் போக்கப்படுகின்றது. நாம் திருச்சபையின் உறுப்பினர்களாகின்றோம், கடவுளின் பிள்ளைகளாகின்றோம், அழியாத முத்திரை நமக்கு தரப்படுகின்றது. இதெல்லாம் நம் நல்லது. இயேசு தூயாக கருவுற்று பிறந்தார். அன்னை மரியாதை இதற்கு பிறப்பு நிலை பாவம் என்று கடவுள் தெரிந்து கொண்டார், அமல உறுப்பவை. அப்ப இது எதுக்கு இயேசு என்ன பாவம் பண்ணார்? அவர் பாவம் ஏன் பிறப்பு நிலை பாவம் இருக்கு, அவர்தான் பிற பாவமே அறியல. தாயும் பாவம் செய்யல, பிறப்பு நிலை பாவம் என்று பிறந்தவர். அந்த தாய்க்கு பிறந்தவர் பாவம் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியாது. ஏன் அவர் திருமுழுக்கு பேச்சாளர் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் மனிதர்களாகிய நம்மோடு அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினார். தன்னையே மனித வழியில் அவர் காட்டிக் கொண்டார். அவருடைய பிறப்பு தாட்சியின் உச்சம். இயேசுவின் பிறப்பு என்பது தாட்சியின் உச்சம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம எல்லோருமே கொஞ்சம் போகணும்னு நினைப்போம், படிப்படியா மேல போகணும்னு நினைப்போம். ஆனால் கடவுள் தான் வந்தாரு, படிப்படியா எங்க வந்துருக்காரு, கீழே வந்துருக்காரு. நம்ம கஷ்டமா பார்க்கலாம், கஷ்டப்படுறோம். நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நல்லா வீடு கட்டணும், நல்லா வசதியாக இருக்கணும், நல்லா கார் வாங்கணும், பங்களாவணும், எல்லாம் நல்லா உயரத்தில் போயிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் ஆல்ரெடி எங்க இருக்காரு? நம்ம நினைச்சு பார்க்க வேற உயரத்தில் தான் இருக்காரு. அவர் தான் பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமா. ஆதாம் ஏவாள் தவறு செய்த பிறகு அவரை கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறாரு. மோசே அனுப்புறாரு, அரசர்கள் அனுப்புறாரு, இறைவாக்கினர் அனுப்புறாரு, எல்லாமே ஃபெயிலியர். அப்புறம் பண்ணாரு, இனிமேல் நம்ம இங்க இருந்தா மக்களை மீட்க முடியாது சொல்லிட்டு தாமே இந்த உலகிற்கு இறங்கி வர திட்டமிட்டு அவர் மனித உடல் எடுக்கின்றார். மனித உடல் எடுக்கின்றார், மனிதனாக மாறுகின்றார். இதுதான் காட்சியின் உச்சம். அது மட்டுமல்லாமல் இந்த திருமுழுக்கு என்பது பாவம் செய்தவர்களுக்கு தரப்படுகின்ற ஒரு அடையாளம். திருமுழுக்கு பெறுகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இயேசுக்கு அது அவசியமே இருந்தாலும் மற்ற மனிதர்கள் தன்னை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த பாவ மன்னிப்பு பெறுதல் என்பது மற்ற மனிதர்களுக்கு தேவைப்படுவது என்பதற்காகவும் தன்னையும் ஒரு மனிதராக அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் இயேசு. அதன் பிறகுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருமுழுக்கு பெற வருகின்றார்கள், திருமுழுக்கு யோவானை. அது மட்டுமல்லாமல் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு அவர் கொடுத்த அந்த மிஷனரி கமாண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் இறைவனின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வை தருகிறார். என அன்புக்குரியவர்களே, நாம் திருமுழுக்கின் பொழுது இறைவனின் பிள்ளைகளாக மாறுகின்றோம், திருச்சபை உறுப்பினர்களாக மாறுகின்றோம். நமது பாவங்கள் கழுவப்படுகின்றது, பிறப்பு நிலை பாவம் கழுவப்படுகின்றது. நாம் என்ன பண்ண முடியும்? நாம் நினைத்தால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். நான் என்ன பண்றது, மனுஷன் தானே, தவறிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கத்திரினா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் தானே பாவி, நாம எல்லாருமே நானும் ஒரு மனுஷன் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சுயநலத்திற்காக நம்ம தப்பு செஞ்சுட்டாங்க அதை சொல்லிட்டாங்க மொழிய. ஆனால் நான் ஒரு மனுஷனாக இருந்தா பண்ண முடியாது, பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க நினைத்தால் யாரால முடியும்? உண்மையான தூய்மையான புனிதமிக்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் என்பதை உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் திருமுழுக்கு பெற்ற பொழுது ஒரு சாமியார் இருந்திருப்பார்,
கண்டிப்பாக சாமி வந்திருப்பாங்க இல்லையா? அப்படியே யாரும் இருப்பாங்க, அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, ஞான பெற்றோர் இருப்பாங்க. கண்டிப்பாக குழந்தைங்க வந்து தெரிஞ்சிருக்காரு. பெற்றோர்கள்லாம் நம்ம திருமணிக்கு ஒரு சடங்காக மாற்றிருப்பாங்க. 40 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், குழந்தைங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், இல்லைன்னா பேய் பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணிக்கு போயிருக்கும்போது என்ன ஆகும், கடவுளுடைய பிள்ளையாக மாறுது. அதனால எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதோட யாராவது போகிறவங்க பார்த்து இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க ஞானஸ்தானத்துக்கு பேர் போகிறோம், ஞான பெற்றோர் பேர் போகணும். எத்தனை பேர் ஞான பெற்றோராக இருக்கு கைத்திங்க போகிறோம்? கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. இதுவே செலவு சொல்லிட்டு தான் முடிக்கிறீங்க போது. ஞான பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் நிற்பாங்க, அப்படிதானே? அதோட சரி, எத்தனை பேருக்கு யாருன்னா 10 பேருக்கு ஞான பெற்றோர் வந்துருக்கீங்க? பாருங்க, ஒருத்தர் 2 பேர் தான். சரி, ரெண்டாவது, நீங்கள் வந்து உங்கள் ஞான பிள்ளைகளை ஞானத்தில் வளர்றீங்களா? வருஷத்துக்கு ஒரு பேர் ஃபோன் பண்ணீங்கன்னா ஞான பையன் ஞான பொண்ணு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரிலாம் உன்னை பற்றி கேள்வி பாடுறேன், ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லுவீங்களா? எங்கே பார்த்து சொன்னால் கேட்கலாம். நான் சொன்னேன், நானாக இருந்தேன், அவங்க அப்போ தான் கூப்பிட்டான், நான் போய் நின்றேன், அதோட சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான பெற்றோர்கள் அதை கேள்வி கேட்கிறாங்க. பார்த்து கேட்கிற ஞான பெற்றோரை, உங்கள் பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் நம்பிக்கையும் வளர்ப்பீங்களா? வளர்ப்போம் சாமி சொல்றீங்களா? சரிங்களா? செஞ்சீங்களா? நீங்கள் ஞான பெற்றோர் தான் உங்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்த்துங்களா? இன்னைக்கு எல்லாருமே என்ன இருப்பாங்க, நிறைய நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க. மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அட்லீஸ்ட் உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அவங்க மனம் மாறாமல் பார்க்கறதா பிரச்சனை. அட்லீஸ்ட் என்ன செய்யலாம், சொல்லணும். ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் அதை சொல்லணும். எனக்கு ஞான பெற்றோர் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஞான தந்தை வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் உத்தவமாக இருக்காரு. ஞானம் என்ன பார்த்தீங்களா, கிறிஸ்துவனாக தான் வேலை கிடைக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, இந்து ஆகிட்டு நான் பாதுகாப்பு முன்னாடி சேர்த்தே போயிட்டாரு. அவங்க ஞான தாய் மட்டும் ஆடிஷன் டைம் வந்து அவங்க தான் அழுகுனாங்க. எதுக்கு அழுகுன்னா, அவங்கள ஒரு 5 மணி தான் பார்த்துருக்கோம். அதோட சரி, எதுக்கு அழுகுன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த மனுஷன் வந்து போயிட்டான். அப்போ தான் அவங்க சிரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நோ கான்டாக்ட் அப்படின்னா இருந்தாலும் பெற்றோர் தனி கவனம் செலுத்த வேண்டும். நானும் பெற்றோர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம அந்த மறைக்கல்வி மறையறிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். மறைக்கல்வி வந்து சண்டை முடிச்சுட்டு ஒன்று எழுபது மட்டும் மறைக்கல்வி கிளாஸ் கிடையாது. மறைக்கல் என்பது பிள்ளைகள் 20 வயது 25 வயது தாண்டுகின்ற வரை பெற்றோர்கள், நானும் பெற்றோர்கள், உற்சாக உறவினர்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க நேரும். ஏனென்றால் இந்த உலகில் தீய சக்திகள், தீய எண்ணங்கள் தான் அதிகமாக விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவற்றுக்கு மத்தியில் நீங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுங்க, தீய அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை தான் உண்மை நினைச்சு சாப்பாடு பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதான் நடந்தது. மொபைல் இருக்குது, அப்புறம் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, கெட்ட நண்பர்கள் இருக்காங்க. சப்போஸ் கெட்ட நண்பர்கள் சேர்ந்தான்னு வச்சுங்க, என்ன ஆகிடும், கெட்டவங்க தான் மாறுவாங்க, ஒன்றுமே தடுக்க முடியாது. எனவே நம்ம என்ன பண்ணோம், கவுண்டர் ஆக்ட், கவுண்டர் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டர் ஆக்ட், கவுண்டர் தாட். ஒரு தீயது நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த தீமைக்கு எதிரான நன்மையை, உண்மை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது தப்பு, நீ பண்றதான், ஆனா நீ பண்ற தவறு, நீ திருந்தால் அடிக்க வராது, ஆனால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கு. அதான் மறைமுறை. மறைமுறை சொல்றதால எல்லாமே மனம் மாறிட போறீங்களா? மனம் மாறிடுங்களா? மாற மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணோம், யாருமே மனம் மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு மறைமுறை போயிடா தினந்தோறும் திருப்பலை மறைமுறை ஆற்ற வேண்டும். யாராவது திருத்துவோம், எப்பயாவது அவங்க போய் என்ன பண்ண உழைக்கணும்.
இந்த சாமியார் 10 வருஷம் முன்னாடி சொன்னார், அது உண்மைதான், அது சொன்னாங்க நினச்சி பார்ப்பாங்க. அதுதான் மறைவேறு வெற்றி. நீங்கள் மனமாறதுக்காக கிடையாது, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் மனச்சான்றுகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தவறு அந்த ஃபாதர் தான் சொன்னாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம். எனவே திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் பெற்றோர், அவருடைய ஞானம் பெற்றவர்கள் எல்லோருக்குமே இந்த எக்ஸ்ட்ரா கடமை இருக்கின்றது. குழந்தை பெற்று உடலை வளர்க்க மட்டும் உங்கள் கடமை இல்லை, பொறுப்பு இல்லை. அவர்களை கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுளுக்கு முன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். நிறைய வாக்குறுதி பேசுகிறீங்களா? சாத்தானை விட்டுவிடுவீர்களா? விட்டுவிடுவேன். அதன் மாய காட்சியை விட்டுவிடுவீர்களா? விட்டுவிடுவேன். அதுக்கப்புறம் தான் கடவுளை நம்புறீங்களா கேட்பாங்க, திருச்சபை நம்புறீங்களா ஒன்றும் கேட்பாங்க. எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு அதோட சரி சாப்பாடு பிரியாணிலாம் போயிடும். மதியம் சாப்பாடு நான் சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரே வெட்டு கொடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. நாம் சிந்திப்போம். நமக்கு தரப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர் என்ற அழைப்பை முறையாக சரியாக ஏற்று வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக ஆள் பார்த்து செயல்படாத இறைவனின் பிள்ளைகளாகிய நாங்கள் நோயினாலும் வறுமையினாலும் வாடுவோரை அன்புடன் அரவணைக்கவும், வாழ்வில் நம்பிக்கை இழந்து தவிப்போர் கிறிஸ்துவின் ஒளியை கண்டடையவும், ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலையும் நீதியும் பெற்று அமைதியுடன் வாழவும் அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகம் மற்றும் இளைஞர்களுக்காக இங்கே கூடியுள்ள எம் பங்கு சமூகம் அனைவரும் கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட திருமொழியின் ஒளியை பாதுகாத்து வளர்க்கவும், குறிப்பாக எம் இளைஞர்கள் தீய வழிகளில் செல்லாமல் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட்டு திரு அவைக்கும் சமுதாயத்திற்கும் நற்சான்றுகளாக திகழ தேவையானவர்களை அளிக்க உம்மை மன்றாடுகிறோம். கண்களை முடியும் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றுவார்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளர்களை காணிக்க அவரது பலியாக மாறுவதாக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலும் ஆகும். வியத்தகும் மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய மொழிகளை நீர் குறித்து காட்டுவேன்.
அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உடைய வார்த்தை மனிதனிடையே குடிக்கொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தேன். மேலும் தூய ஆவியார் புறாவளியில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராக மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு ஆவியின் யாவை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டியிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இவையும் வாழ்வதாக அவர் பாடுபடவும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனதை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனைக்கும் மறுமொழியினுடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் மது திருவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவேற செய்தது. மேலும் உயிர்த்தோடு எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் ஒரு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரே, எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பளிப்புகளால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என சாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து வருகிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பெற்றுக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறது. செம்மறியின் விருது அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோம்.
மன்றாடுமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உமது பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்முடைய இறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Yesus